தெய்வானே, அனு சொல்றது சரிதானே? கல்யாணம் முடிகிற வரைக்கும் அபி இங்க இருக்கிறத விட வெளியூர்ல இருக்கிறது தான் நல்லது. கொஞ்ச நாள் போய் இருந்துட்டு வரட்டுமே, அதுல உனக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு இல்லைங்க. நீ ஒன்றும் பேசாத. அபி ஒசூருக்கு போறா. அனுமா, அபி எப்ப கிளம்பணும்? இப்பவே கிளம்பணும்பா. அப்போதான் நாளைக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியும். அபி, நீ ஊருக்கு கிளம்புமா? சரிப்பா. அக்கா அக்கான்னு உன்ன மட்டும் இல்லாம உன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்துற. நீ என்னை விட்டு போயிட்டா நான் மட்டும் சந்தோஷமா இருந்துருவேனா? கடைசி வரைக்கும் உன்னை நினைச்சுக்கிட்டே லைஃப் லாங் இப்படியே இருந்துருவேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ் டெய்லர். நீ எனக்கு வேணும். என்னங்க, ஒரு புள்ள நல்லா இருக்க இன்னொரு புள்ளைய ஊற விட்டு அனுப்புறது என்னங்க நியாயம்? தெய்வானே, இந்த பிரச்சனை இதோட விட்டுறியா? அனுவுக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் தயவு செய்து எதுவும் பேசாத. இந்த பேரு நியாயம் தர்மம் பார்த்து பண்ற நிலைமையில இப்ப நான் இல்ல. சஞ்சீவை பார்க்காம என்னால இருக்க முடியாது. அப்பா பேச்சையும் என்னால மீற முடியாது. இப்ப என்ன பண்றது? பேசாம சஞ்சீவ்க்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுவோம். அவன் என்ன சொல்றானோ அதை செய்வோம். Hey. யாருக்கு ஃபோன் பண்ற? அப்பா பேச்ச மீறின அப்பா ரொம்ப வருத்தப்படுவார். அப்பா மேல உனக்கு உண்மையாவே பாசம் இருந்தா பேசாம ஊருக்கு போ. கண்டவனுக்கு ஃபோன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாத. கிளம்பு. இந்த போனை நீ பஸ் ஏறுறப்போ தரேன். இன்னும் ட்ரெஸ் எடுத்து வைக்கலையா? சீக்கிரம் எடுத்து பேக் பண்ணு. நீ உடனே கிளம்பணும். நேத்து ஒரு ஃபோன் பஸ் வந்துச்சு. பேசஞ்சர்ஸ்லாம் வாங்க, கிளம்பலாம் வா. பெங்களூர் 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 ஒசூர் 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 பெங்களூர் ஒசூர் பெங்களூர் பெங்களூர் ஒசூர். இந்த டிக்கெட் இத செலவுக்கு வச்சுக்கோ. ஏதாவது வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு. என்ன பாக்குற?
சஞ்சீவ் வருவானா? ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ அபி. ஊருக்கு போற உன்னை கடைசி நேரத்துல ஓடி வந்து காப்பாத்த அவன் ஒன்னும் ஃபிலிம்ல வர ஹீரோ கிடையாது. நீயும் ஹீரோயின் கிடையாது. ஒழுங்கா ஊர் போய் சேர். இந்த ஃபோன் பேட்டரியை ஃபுல்லா ட்ரைன் பண்ணிட்டேன். அதனால நான் போனதுக்கு அப்புறம் நீ ஃபோனை ஆன் பண்ண ட்ரை பண்ணாலும் ஃபோன் ஆன் ஆகாது. ஹோசூர்ல இறங்கி பெரியம்மா வீட்டுக்கு போய் சார்ஜ் போட்டு எனக்கு கால் பண்ணு. நான் பெரியம்மா கிட்ட நீ வர விஷயத்த சொல்லிட்டேன். ஓடி கீடி போய் அப்பா பேரை கெடுத்துறாத, சரியா? ஒசூர் 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 பெங்களூர் ஒசூர் ஒசூர் பெங்களூர் 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 ஒசூர். ஓ, போய் பஸ்ல ஏறு. யாரு ஃபோன் பண்றது? அனு. சரி பேசு. சொல்லு பார்ட்னர், என்னாச்சு? அபிய பஸ் ஏத்தி ஹோசூர்ல இருக்கிற பெரியம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டேன். சூப்பர், நல்ல குட் நியூஸ் சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ. இனி சஞ்சீவால ஒன்னும் கிழிக்க முடியாது. மேரேஜ் ஒர்க்கை நம்ம ஈஸியா பார்க்கலாம். தேங்க்யூ. என்ன ஆச்சுடி? அப்படி பார்ட்னர் என்ன சொன்னாங்க? மா, அபி ஊரை விட்டே போயிட்டாளம்மா. எஸ் அம்மா, நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. ஐயோ அம்மா. ஏய் விடுடி. ஐயோ நான் சந்தோஷமா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன். விடு விடு விடு. போதும் போதும் போதும். அம்மா, அப்பா, சஞ்சீவோட குரல் கேக்குது. ஏய் என்னடி பாத்து போக மாட்டியா? சஞ்சீவ் ஏதோ கத்திட்டு இருக்கான். நான் என்னன்னு போய் பாத்துட்டு வரேன். என்ன சஞ்சீவ்? நான் ஸ்ரீஜாக்காக ஒரு பிரசன்டேஷன் வச்சிருக்கேன். பிரசன்டேஷனா? என்னவா இருக்கும்டி? தெரியலையம்மா. என்னன்னே தெரியல. சஞ்சீவ் உன் மேல பாசமா பேசும்போது எனக்கு என்னவோ பக்கு பக்குன்னு இருக்கு. என்ன பிரசன்டேஷன்? இப்போ வரும் பாருங்க. யாருடி? நமஸ்தே. வணக்கம். யார் இந்த பொண்ணு? எதுக்கு முக்காடு போட்டுட்டு இருக்கு? குஜராத்தி பொண்ணுமா, என் ஃப்ரெண்டு தான். ஓ, அவங்க ஊர் வழக்கப்படி யாருக்கும் முகத்தை காட்டக்கூடாது. அதான் முகத்தை மூடி இருக்காங்க. இவங்க பேர் ராதா. ராதாவா? ஆ. நல்ல பேர் தான். அம்மா, இந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியுமா? நல்லாவே தெரியுமா. இவங்க பூர்வீகம் தான் குஜராத், மத்தபடி வளர்ந்ததெல்லாம் இங்க தான்.
அப்பா அம்மாலாம் சவுகார்பேட்டையில தான் இருக்காங்க. ஸ்ரீஜாவுக்கு பிரசன்டேஷன் சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து காட்டுற. அது ஒண்ணு இல்ல அத்தை. 2 நாளைக்கு முன்னாடி ஸ்ரீஜா தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தா. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் என்னன்னு கேட்டேன். அதுக்கு ஸ்ரீஜா, நான் அமெரிக்கால படிச்ச பொண்ணு, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம மேரேஜ் ஆக போகுது. ஆனா எனக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியல. நான் எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் ஆசை ஆசையா சமைச்சு போடுறதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதா. அதை கேட்ட உடனே எனக்கு மனசே கேட்கல. ஏண்டி அப்படியா சொன்ன? அவன் ஏதோ டிராமா பண்றான், நீ வேற. அதானே பார்த்தேன், நீயாவது சமைக்க தெரியலன்னு ஃபீல் பண்றதாவது. சரி சரி. ஏமா ஸ்ரீஜா, நீயா அப்படி சொன்ன? வாங்க மா. அதான் ஸ்ரீஜாவுக்கு சமையல் சொல்லி கொடுக்க இவங்களை கூட்டிட்டு வந்தேன். இவங்களுக்கு நம்ம ஊரு பருப்பு குழம்புல இருந்து இட்டாலியன் பாஸ்தா வரைக்கும் செய்ய தெரியும். சமையல்ல பிச்சு உதறிடுவாங்க. மா, எதுக்குமா இவன் இப்படி பண்றான்? அது தெரியலடி, ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. என்னம்மா? ஒன்ன அவ இவ்வளவு புகழறானா, கண்டிப்பா பின்னாடி பெரிய ஆப்பு வச்சிருக்கான்னு அர்த்தம். ஜாக்கிரதை. நல்ல விஷயம் தான்பா, ஸ்ரீஜா சமையல கத்துக்கிட்டுமே. ஆமா சஞ்சீவ், இந்த காலத்துல ஒரு பொண்ணு தனக்கு சமைக்க வரலன்னு வருத்தப்படுறதே பெரிய விஷயம். எப்படியோ சமையல் கத்துக்கிட்டுமே. அம்மா, இவங்க வீடு ரொம்ப தூரம், டெய்லி வந்துட்டு போறது ரொம்ப கஷ்டம். அதான் இவங்க ஸ்ரீஜாக்கு சமையல் சொல்லி கொடுத்துட்டு மேரேஜ் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு ஹெல்ப்பா இங்கேயே இருக்கட்டும்னு நினைக்கிறேன். மா, யார் இந்த பொண்ணு? எதுக்கு சஞ்சீவ் இங்க தங்க வைக்க பிளான் பண்றான்? எனக்கு ஒண்ணும் தெரியாது ஸ்ரீஜா, நானும் உன் கூட தானே இருக்கேன். அபி வீட்டுக்கு வந்தாதான் பயப்படணும், வேற எந்த பொண்ணு வந்தா நமக்கு என்ன? அம்மா, என்னம்மா சொல்ற? தாராளமா இருக்கட்டும்பா. அபியா? அம்மா, வந்திருக்கிறது யார் தெரியுதா? அதான் சஞ்சீவ் சொன்னானே, குஜராத்தி பொண்ணுன்னு. மோ, உன் கண்ணுல ஆசிட் ஊத்த. அங்க நல்லா உத்து பாரு. கண்டுபிடிச்சிட்டேன், அது குஜராத்தி பொண்ணு இல்லடி, ராஜஸ்தான் பொண்ணுடி. ஐயோ ஐயோ, என்ன ஏமாத்த முடியுமா? அப்படியே உன்னை சாவடிச்சிருவேன். கொஞ்சம் நல்லா உத்து பாரு. என்னடி என்னையே திட்டுற? மா, அபிமா. ஏ அபியா, அதான் நீ சொன்னியே அவ வெளியூர் போயிருக்கான்னு. மா, சஞ்சீவ் எப்படியோ அவளை கூட்டிட்டு வந்துட்டாமா. அவ முகத்தை நல்லா கவனிச்சு உத்து பாரு. அபி, ஆமாண்டி, சஞ்சீவ் அபிய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாண்டி. அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சு அவனுக்கு. இப்ப என்னடி பண்றது? ஸ்ரீஜா, என்ன பார்த்துட்டு இருக்க? உனக்கு சமையல் சொல்லி கொடுக்க வந்த குரு. வா, காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சுத்தம். ஆமா ஸ்ரீஜா, குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது கோடி புண்ணியம். போய் வாங்கிக்கோ. யோசிக்காத ஸ்ரீஜா, இப்ப நமக்கு வேற வழி கிடையாது, போய் விழுந்துரு. வா.
என்ன அவ கால விழ வச்சுட்டான். ஆஹா, இந்த சஞ்சீவ் போய் கொஞ்ச நேரம் நம்ம நிம்மதியா இருக்க விடுறானா? எதையாவது பண்ணி குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கான். அட கடவுளே, நமக்கும் சமைக்க தெரியாதே. ஐயோ, விட்டா நம்மளையும் கால விட சொல்லிட போறான். சரிப்பா, நீ அவங்களுக்கு கிச்சனை கூட்டிட்டு போய் காட்டு. நீங்க வாங்க. சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? அபிய ஊரை விட்டு அனுப்பிட்டேன்னு சொன்ன. உன் தங்கச்சி என் முன்னாடி வந்து நிக்கிறா. அபியா?